ஓம் நம சிவாய. சிவவாக்கிய சித்தர் பாடல்களில் வீடு எடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டீர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீடு எடுத்து வேள்வி செய்து நம்ம வந்துட்டு வாழக்கூடிய வீட்டில் நம்ம அந்த வேள்விகள்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா. அந்த வேள்விகள் செய்து மெய்யினோடு பொய்யமாயின்னு யார் மெய்யே நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடியது உடம்புல இருக்கு இல்லையா மெய், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி பொய்யமாய் சொல்கிறாங்க இல்லையா, பொய்யமாயினா என்னது, அந்த மந்திரங்கள் வேள்விகள் அதுக்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொய் சரிங்களா, அதெல்லாம் பொய் அப்படின்ட்டு சித்தர்களுடைய வந்துட்டு ஒரு கூற்று அது சரிங்களா. ஏன்னா சித்தர்கள் யாரும் வந்து கோயிலுக்கே போனது கிடையாது. அவங்க வந்துட்டு சிவன் அவங்க வந்துட்டு ஞான யோகம் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா. அவங்க ஞான யோகம் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க தியானம் தான் பண்ணுவாங்க சரிங்களா. ரேராக தான் அவங்க வந்துட்டு கோயிலுக்கு கூட அவங்க வந்து போவாங்க. அவங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி விஷயங்களில். அப்போது அந்த மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டி சுற்றும் என்றிருக்கும் மாந்தர்கள் சரிங்களா. பாருங்கள், நமக்கு மாடு நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு அந்த சொத்து பத்துக்கள் அந்த ஒரு மாடு மனை என்னமோ சொல்லுவாங்க, அந்த அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த மாடு மக்கள் பெண்டி சுற்றம் அந்த சொந்தக்காரங்க நிறைய கூடியிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன நாடு பெற்ற நடுவர் யார், நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அரைத்திடி சரி கேட்டிங்களா. இப்போது என்னது அந்த இது எல்லாமே இந்த உலகத்தையே ஒருத்தவங்க வந்துட்டு வந்து வச்சு அவங்க கையில் என்ன அவங்க வந்து வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக அவங்க வந்து இருந்தாலுமே என்ன அந்த காலினுடைய அந்த ஒரு ஓலைக்கலியா அந்த யம தூதர்கள் வந்துட்டு அழைக்கும் பொழுது என்ன ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலைமே என்ன. அப்போ பாருங்கள், நம்ம அந்த 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 யமன் வந்துட்டு யம தூதரை வந்துட்டு அழைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஓடு பெற்ற அவ்விலை என்ன அந்த 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 உடஞ்சி போன அந்த ஒரு மண்பானை வந்துட்டு உடஞ்சி போச்சுன்னா கீழே அந்த ஓட்டுக்கும்ல அந்த உடஞ்சி போன ஓட்டை கூட நீ வந்துட்டு கொண்டு போக முடியாது என்ன. உன்னுடைய இந்த உடம்பை வச்சு நீ வந்துட்டு உனக்கு கூட நீ வந்து எடுத்துகிட்டு போக முடியாது என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஓடி பெற்ற அவ்விலை அந்த 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 உடஞ்சி போன அந்த அந்த ஓட்டினுடைய அதுக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு விலை சொல்லிடலாம். ஆனால் நம்ம உடம்புக்கு விலையே வந்து மதிப்பு இல்லை இல்லையா. நாம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த உடம்புக்கு மதிப்பு கிடையாது சுத்தமாக. அந்த உடஞ்சி போன அந்த ஓட்டுக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு விலை சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது கூட பெறாது இந்த உடம்புன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, அது கூட பெறாதுங்க நம்ம உடம்பு என்னங்க. அந்த உயிருங்கிற ஆன்மா அதுதான் கடவுள். அது இல்லைன்னா அந்த உடஞ்சி போன அந்த ஓட்டுக்கு கூட அந்த ஓட்டு கூட நம்ம உடம்பை விட விலை மதிப்பு உள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த சித்தர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகேங்களா, புரியுதுங்களா.
இது மட்டும் படிக்கிறேன். வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாட மக்கள் பெண்டி சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலைமே. அடுத்து பாருங்க, ஓடமுள்ள போதெல்லாம் நீர் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதங்கு ஒப்பில்லாத வெளியிலே ஆளுமில்லை கோளுமில்லை ஆறுமில்லை ஆனதே. பாருங்க, நம்ம அந்த ஓடம்னா என்னது? நம்ம உடம்பு சரிங்களா? அந்த அந்த இந்த உடம்பு நம்ம இந்த உடம்பை நம்ம நல்லா நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், நம்ம என்ன வேணால் செய்யலாம் இல்லையா? அப்போது உள்ள போதெல்லாம் நீ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் நீ இந்த உறுதி பண்ணி கொள்ளலாம். என்ன அர்த்தம்னா, நம்முடைய உடம்பை நம்ம அப்படி பிரிவினை நோக்கமே பார்த்திங்கன்னா கடவுளை போயிட்டு அடையிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இந்த உடம்பை நம்ம அது அது ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும். ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா? அப்புறம் ஓடமும் உடைந்த போதைக்கு ஒப்பில்லாத வெளியிலே. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம இந்த உடம்பு நமக்கு அந்த சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆடுமில்லை கோளுமில்லை ஆறுமில்லை ஆனது. நமக்கு இது நம்ம ஆடவும் முடியாது, நம்ம யாரையும் நம்ம அதட்டவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா? யாரும் இல்லை, நம்ம கூட யாருமே இருக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதனால் நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம். உடம்பை நல்லா பேணி பாதுகாத்து நம்முடைய நோக்கமான இறைநிலையை அடையிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வயசுள்ள பொழுதே நம்ம ஆரம்பிச்சிடணும் சரிங்களா? நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு கடைசியில் போயிட்டு நம்ம ஐயோ நம்ம இறந்துட்டோம்னா நமக்கு நரகுன்னு சொல்கிறாங்களே, நம்ம அப்புறமா அதாவது அதுக்குள்ளே போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ யோசித்து நம்ம அந்த அந்த இறைநிலையை தேடுறது கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறியாமை அது சரிங்களா? அதனால் நம்ம சின்னவங்களாக நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டோரிஸ் கேட்பேன் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் அப்பயே அந்த திருப்பதி அந்த கோயில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா உடம்பு நல்லா இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் எல்லாம் நம்ம செய்து வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அப்போது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதெல்லாம் அந்த காலுடைய ஒரு கிரேஸ் தான் இல்லையா நமக்கு. அடுத்து பாருங்கள், ஓடமும் உடைந்த போதங்கு ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை ஆறுமில்லை ஆனது. நமக்கு இது எதுவுமே நம்ம கூட நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதனால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நமக்கு தேவையான இந்த நம்ம பிறவியுடைய நோக்கத்துக்கான வழியை நம்ம தேடிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நீங்களே நினச்சிப்பாங்களே, வயசான அப்புறமா நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் கோயிலுக்கு கூட நம்ம அந்த படிக்கட்டுல ஏறக்கூட முடியாதுங்க இல்லையா? ஏறக்கூட முடியாது. இந்த முட்டி வலியோடையே நம்ம எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கஷ்டப்படுறாங்க இல்லையா? கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் போக முடியாது, ஏன்னா படியேற முடியாது அவங்களால. அப்போது நான் கூட பார்த்துருக்கேன், அவங்கள தூக்கி போகிறதுக்கெலாம் அந்த ஒரு கூடை மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க அவங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் இந்த வசதிகள் இருக்குது அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு. ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.